தளபதி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக தளபதி விஜய் அவர்கள் மேலே ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. அது போகலைன்னா எப்படி போகாமல் இருந்தால் ஆச்சரியம். அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஜனநாயகன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா முடிச்சுட்டு நேற்று பார்த்தோன்னா சென்னை திரும்பிட்டார். எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பயங்கர வைரல். சில விஷயங்கள் பார்த்தோன்னா என்ன சொல்கிறது அப்படின்னா, ஊடகங்கள் வந்து எடுத்து ரொம்பவுமே அவங்களோட வியூஸ்க்காக வந்து வேறு மாதிரியான வீடியோக்களை போட்டு வியூஸ் அள்ளிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. ப்ளஸ் அதையும் சேர்த்து இப்போது இந்த திமுக ஓபிகள் இருக்காங்கள்ல, இவங்க ஒரு சில விஷயத்தை கட்டமைச்சிட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, மலேசியா போன விஜய்களுக்கு பார்த்தோன்னா கரூர் போகிற நேரம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சுருக்காங்க. இந்த கேள்வி அவங்க முன்வைக்கும் போதே இந்த எந்த அளவுக்கு தற்குறியான ஆளுங்களாக இருப்பாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இருந்தாலும் அந்த மாதிரியான ஆட்களுக்கு நம்ம பேசி தான் புரிய வைக்கணும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம பேசாமல் இருக்க முடியுமானா முடியாது. நம்ம பேசி தான் புரிய வைக்கணும். சரி, நேற்று மிகப்பெரிய அளவில் வைரலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் சென்னை ஏர்போர்ட்லேருந்து இறங்கி அவரோட காருக்கு வரும்போது லைட்டாக ஸ்லிப் ஆகி பார்த்தோன்னா கொஞ்சம் கீழே விழுந்துட்டார். கீழே விழுகு கூட இல்லை, நின்ட்டார். கொஞ்சம் கால் தடுக்கி விட்டுருச்சு. அதை ஒரு நியூஸ்ன்னு எடுத்து போட்டு எல்லா ஊடகங்களும் பார்த்தோன்னா கீழே விழுந்த விஜய், தவறி விழுந்த விஜய் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸை போட்டிருக்காங்க. இது ஒரு செய்தி, இது மக்களுக்கு தேவையான முக்கியமான ஒரு செய்தி. இந்த செய்தி எடுத்து போட்டிருக்காங்க. அவரோட காருக்கு கிட்ட வரும்போது பயங்கரமான கூட்ட நெரிசல். அவரே பார்த்தோன்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. அந்த ஸ்டெப் எடுத்து வச்சா கூட அங்கே நிறைய பேர் நின்றுருக்காங்க. நிறைய பேரோட கால்கள் இருக்கும். அந்த லெவலில் மிகப்பெரிய க்ரௌடு. அதில் லைட்டாக பார்த்தோன்னா தளபதியோட கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. அதில் பார்த்தோன்னா கொஞ்சம் விழுற மாதிரி விழுந்தார். சுதாரிச்சுட்டு எந்திரிச்சு மறுபடியும் வந்துட்டார். அப்புறம் காரில் ஏறி போயிட்டார். இது ஒரு நியூஸ். இதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஊடகங்கள். சரி, ஊடகங்கள் தான் அப்படி பண்ணுது அப்படின்னா, இந்த பக்கம் இந்த ஓபிகள், அதுக்கப்புறமா இந்த ஆமை தம்பிகள், இவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மது போதையில் தடுமாறி விழுந்த விஜய் அப்படின்னு, அதாவது சின்ன குழந்தை கூட பார்த்தா சொல்லிடுறோம் அந்த வீடியோவில் என்ன நடக்குது அப்படின்றது. அந்த அளவுக்கு கூட்டத்தில் விஜய் அவர்கள் சாதாரணமான ஸ்லிப்பான ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அவர் ஏர்போர்ட்லேருந்து நடந்து வரும்போதே ரொம்பவுமே வந்து நார்மலாக நடந்து வர்றாரு. ரொம்ப ஃப்ரீயாக நடந்து வர்றாரு. அங்கே பெரிய அளவில் க்ரௌட் இல்லை. வெளியே வந்து அவரோட கார்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி காரை சுற்றியே பார்த்தோன்னா கூட்டம். அவர் வந்தோடனே எல்லோரும் பக்கத்தில் நெருங்கிட்டாங்க. பவுன்சர்ஸ் கூட பார்த்தோன்னா கட்டுப்படுத்த முடியல, போலீஸ் கூட கட்டுப்படுத்த முடியல. அந்த லெவலில் வந்து நெருங்கிட்டாங்க. அவங்கள சேஃப்டியாக வந்து காருக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதே பெரிய சிரமமாயிருச்சு. அந்த லெவலில் அந்த க்ரௌட் இருந்துச்சு. அதில் யாராக இருந்தாலும் பார்த்தோன்னா ஒரு ஸ்லிப் நடக்கும். விஜய் அவர்கள் மட்டும் இல்லை, அந்த கூட்டத்தில் சுற்றி இருந்து எத்தனையோ பேர் பார்த்தோன்னா ஸ்லிப் ஆகி விழுந்தாங்க. அதையெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக தளபதி மேலே தான் இருக்கும். அதனால் சுற்றி எத்தனை பேர் விழுந்தாங்க, எத்தனை பேரோட காலில் பார்த்தோன்னா அடிபட்டுச்சு, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதை பற்றி தேவையும் இல்லை. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பார்த்தோன்னா தளபதி மேலே தான் இருக்கும்போது அதை பற்றி யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த அடிப்பட்ட நபர் கூட கண்டுக்க மாட்டார். அந்த லெவலில் தளபதி மேலே தான் ஃபுல் ஃபோக்கஸ். அது தெரியுது நம்மளுக்கு நல்லாவே. ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டார்ப்பா, இந்த கூட்டத்தில் இதெல்லாம் சகஜம் நடக்கதா செய்யும் அப்படின்றது தெரியும். அதை எடுத்து இந்த ஊப்பிகள் பார்த்தோன்னா குடிபோதையில் விஜய் விழுந்தார் அப்படின்னு யாருமே நம்ப முடியாத ஒரு விஷயத்த. இன்னும் சொல்ல போனால் அந்த நாம் தமிழர் தம்பிகளை அந்த ஊப்பிகள் இருப்பாங்களா, அவங்க எடுத்து போகிற வீடியோவை அவங்களோட கட்சி சார்ந்த நபர்களே கமெண்ட்டில் சொல்கிறது என்ன அப்படின்னா, லூசுத்தனமாக ஏதோ ஒரு கமெண்ட்டை போட்டிருக்காங்கன்னா நம்ம வச்சு செய்வாங்க, ட்ரோல் பண்ணுவாங்க, இதெல்லாம் தெரியாத அளவு கூட நீங்களாம் முட்டாளா அப்படின்னு கேட்பாங்க. தயவு செஞ்சு சும்மா இருங்கடா அப்படின்னு லெவலில் அவங்க கட்சி சேர்ந்த நபர்களே அவங்கள திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த லெவலில் சில தற்குறிகள் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க கட்சிக்காரங்களே அவங்கள திட்டுறாங்க அப்படின்னா அது எந்த லெவல் இருக்குன்ற பாருங்களேன். அந்தளவுக்கு தற்குறிகளாக இருக்காங்க இந்த குரூப்பு. இது ஒரு சைடு போயிட்டு இருந்துச்சு. இது ஒரு முட்டாள்தனமான ஒரு நியூஸ். சரி, ஓகே, இந்த டாப்பிக்கை விட்டுருவோம். இப்போ மெயின் டாபிக் என்ன அப்படின்னா, மலேசியா போன விஜய் அவர்களுக்கு கரூர் போக நேரம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. கரூர் மக்களை தளபதி சேனலில் கூட்டிகிட்டு வந்து மீட் பண்ணது எல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் ஓகே தான். இப்போ கரூர் போக நேரம் இல்லையான்னு கேட்குறாரு. கூடிய விரைவில் சந்திப்பேன்னு தளபதி சொல்லியிருக்காரு. போய் பார்ப்பார். அது நடக்கும். அது எப்போ நடக்குன்றது அவங்க கையில் தான் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி போலீஸ் கையில் இருக்குது. அவங்க கொடுக்க வேண்டிய பாதுகாப்புன்றது இருக்குது. இப்போ இதை எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. மலேசியா ஆடியோ லான்ச்சுக்கு போன விஜய் அவர்களுக்கு கரூருக்கு போக டைம் இல்லையா அப்படின்னு. இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் மலேசியா போயிட்டு வந்தார்ல, போயிட்டு வந்ததுக்கப்புறமா இங்கே நேற்று நடந்த அந்த கூட்ட நெரிசலில் விஜய் கீழே விழுந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த நபருக்கு அவர் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்து அந்த காரு கூட போக முடியாத அளவுக்கு க்ரௌடு வந்துருச்சு. அதுக்கே சரியான பாதுகாப்பு கொடுத்து அவர் உள்ளே போய் காரை ஏற்றி விட்டு அனுப்பிச்சி வைக்க முடியல. அந்தளவுக்கு பார்த்தோன்னா கூட்டம், அந்தளவுக்கு வந்து க்ரௌடு கூட்டினதுனால அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர் இருக்குமா, 50 மீட்டர் கூட இருக்காது. அந்த ஒரு இடத்துக்கே பார்த்தோன்னா இவ்வளோ சிரமத்தோட விஜய் அவர்கள் போக வேண்டியதாக இருக்குது. இங்கே கரூர் போகணும் அப்படின்னா எவ்வளோ பாதுகாப்புன்றது தேவை. தாவேக்கா முதல்ல கேட்டதே வந்து முக்கியமாக பாதுகாப்புன்றது எங்களுக்கு பலமாக வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு எதுவும் ஆனாலும் சரி, இல்லை அவரை பார்க்க வர மக்களுக்கு எதுவும் ஆனாலும் சரி, பழி என்னமோ விஜய் மேலே தான் விழுகும். வேறு எந்த யார் மேலே விழுகாது, அவர் மேலே தான் விழுகும். அப்படி இருக்கிறப்போ ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக வேணும், கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு கரூர் போகிற கேட்டிருந்தாரு. அதை காவல்துறை கொடுக்கல. இந்த இடத்துல எவ்வளோ பிரச்சனை அவருக்கே நடக்குது அப்படின்னா, இனி அங்கே போனால் எவ்வளோ நடக்கும்? ஃபஸ்ட்டு ஒரு 41 வீட்டில் ஒரு ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக இருக்கும். செகண்ட் வீட்டுக்கு போகும்போது ஓரளவுக்கு அதிகமாகிடும்.
கரெக்டாக ஒரு 3வது வீட்டுக்கு போகும்போது எல்லா பக்கம் பரவி விஜய் வந்து 41 பேரோட வீட்டுக்கும் போகிறாராம் அப்படின்னு நியூஸ் வந்து நியூஸ் சேனல்ஸில் எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. எப்படியாவது வந்துடும். உடனே பார்த்தோன்னா க்ரௌட் கூடிடுவாங்க. அங்கே எந்தெந்த சந்தில் சின்ன சின்ன முட்டு சந்தில் சின்ன சின்ன ஏரியாக்களுக்கு கூட அவங்களோட வீடெல்லாம் இருக்கும். அதிலலாம் பார்த்தோன்னா கூட்டம் கட்டியே நின்றுச்சு அப்படின்னா அங்கே யாருக்காவது எது ஏற்பட்டுச்சுன்னா யார் காரணம் அப்படின்னா விஜய் அவர்கள் தான் காரணமாவார். அவர் தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் முறையான பாதுகாப்போட போனால் தான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றது தெரிஞ்சுதான் முன்கூட்டியே பாதுகாப்புன்றது கேட்குறது. அந்த பாதுகாப்பை கொடுக்காம இன்னும் வரைக்கும் இழுத்தரிச்சிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா திமுக அரசாங்கம் அப்படின்னு தான் நம்ம ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுட்டே இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ அங்கே விஜய் அவர்கள் போகிறக்குன்னா பாதுகாப்பை ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுங்க, அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் ஏன் போகலை அப்படின்ற கேள்வி கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறது. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் நேற்று தளபதி அவர்கள் காரு கூட போக முடியாத அளவுக்கு இருந்தால் அந்த கூட்ட நெரிசல். அதுலேயே சரியாக அவரால் மூவ் பண்ணி போக முடியல, அந்த லெவலில் கூட்டம் வந்துருச்சு. நீ அங்கே போனால் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும், எந்த லெவலில் இருக்கணும், அதை வந்து நான் ஒரு எடுத்துக்காட்டாக எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, மலேசியாவுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு போயிருந்தார் தளபதி. அங்கே மலேசியன் போலீஸ் அங்கே எந்த லெவலில் பார்த்தோன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்து விஜய் அவர்களை ஆடியோ லான்ச்சு கூட்டிகிட்டு போனதுலேருந்து அவர் திரும்பி வர வரைக்கும் பார்த்தோன்னா எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பாதுகாப்பை கொடுத்துருந்தாரு அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அந்த லெவலில் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பாக பலமாக பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை இங்கே தமிழ்நாட்டில் காவல்துறையோ திமுக அரசாங்கமோ கொடுக்கறதுக்கு ரெடி அப்படின்னா விஜய் அவர்கள் போகலாம். இல்லை அது எதுவுமே இல்லாமல் போயிட்டார் அப்படின்னா மறுபடியும் ஒரு 40 பேர் இருந்துட்டாங்க, விஜய் தான் குற்றவாளி, அவர் தான் கொலகாரன் அப்படின்னு பேசுவீங்களா மாட்டீங்களா? இதுதான் நம்மளோட கேள்வி. இதெல்லாம் தெரியாத ஒரு சில குரூப்பு இதையும் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை ஏதாவது பேசுகிறது, ஏதோ கான்ட்ரவர்சி எதுவும் விஜய் மேலே பேசணுமே. இன்றைக்கி சண்டே வேறு லீவு, போர் அடிக்குது, என்ன பண்ணலாம், எதுவும் பேசுவோம், எதுவும் பார்த்தோன்னா அவதோட கிளப்பி விடுவோம், இதே நம்மளோட வேலை அப்படின்னு ஏதோ நியூஸ் போடுறதுக்காகவே ட்விட்டரில் இன்ஸ்டாவில் இந்த மாதிரி இடங்களெல்லாம் பார்த்தோன்னா ஃபேஸ்புக்கில் நியூஸ் போடுறது, ரூமர் போடுறதே ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்குது. அந்த குரூப் தான் இந்த குரூப் எல்லாம். ரூமர் எல்லாத்தையும் தாண்டி சில தற்கொலையான குரூப்புகள் இருக்கும், அது இந்த குரூப்பில் இருக்குது. இந்த மாதிரியான குரூப்புகளுக்கு எதை சொல்லி எப்படி புரிய வைப்பீங்க அப்படின்றத எனக்கு தெரியல. இதுக்கு மேலே புரியணும் அப்படின்னா இதுக்கு மேலே என்ன விளக்கமாக சொல்கிறது, இதுக்கு மேலே ஏதாவது விளக்கமாக சொல்லணுமா என்ன? அப்படி மாரி இன்னுமே விளக்கமாக ஏதாவது தேவை அப்படின்னா அது இதை விட தற்கொலைங்க. அதுக்கு எவ்வளோ விளக்கமாக சொன்னாலும் புரியாது, அதோட மைண்ட் அப்படியே தான் நிற்கும். அதனால் நீ அப்படியே பைத்தியக்கார மாதிரி பேசிட்டே நாங்கள் கடந்து போயிடும் அப்படின்னு நம்ம கடந்து போகிறது தான் நல்லதே தவிர மறுபடியும் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறது இன்னும் அதோட முட்டாள்தனமானது. இதை விட விளக்கமாக யாராவது கேட்டாங்க அப்படின்னா இதை தவிர என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. சரி, அதெல்லாம் ஓகே. இந்த ஊப்பிகள் வந்து மலேசியாவுக்கு விஜய் போனார், இங்கே போகலையே அப்படின்னு கேட்குறவங்க, துபாய்க்கு உதயநிதி போகிறாரு, இங்கே இருக்கிற வேங்க வயலுக்கு போக முடியலையா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போக முடியல, ஸ்டாலின் அவர்கள் போக முடியலையா? சரி, தலைமை செயலகத்திலிருந்து கொஞ்சம் பக்கத்தில் தானே ஆரம்ப ஸ்டேஜில் வந்து தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருந்தாங்க. அந்த மக்களை போய் ஏன் பார்க்கல? வெளிநாடுகளுக்கு பார்த்தோன்னா நீங்கள் வந்து தொழில் வளத்தை பெருக்க போகிற, பொருளாதாரத்தை மேம்படுத்த போகிற அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பார்க்குறக்கு அங்கே போகிறீங்க. இங்கே சொந்த நாட்டில், நம்மளுடைய சொந்த தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்கள், அந்த தூய்மை பணியாளர்களை இப்போ வரைக்கும் போய் ஸ்டாலின் அவர்கள் மீட் பண்ணலையே ஏன்? உதயநிதி மீட் பண்ணலையே ஏன்? ஆசிரியர்கள் இப்போ இறங்கி போகிறானுங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் டிராஃபிக் ஜாம். நீங்கள் எங்களுக்கு தேவையானதை கொடுக்கல அப்படின்னா நாங்கள் வேலை நிறுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு விரல் புரட்சியை நாங்கள் காட்ட வேண்டியது வரும் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கிறாங்க ஆசிரியர்கள். அவங்களோட போராட்டம் தொடர்ந்து போயிட்டுருக்கு, அவங்களையும் பார்க்கல. செவிலியர்கள் போராட்டம், அதையும் தாண்டி பெண்களை கைது பண்ணுற பேரில் அவங்கள குடும்பப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் அவங்க பேசுகிறதும் வைரல். சரி, அவங்களுக்கு தேவையானதை பண்ணி கூட கொடுக்க வேணாம், இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, ரொம்ப சாஃப்டாக, சரி ரஃப்பாக நடந்துக்காதீங்க, சாஃப்டாக நடந்துக்குவாங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் கூட கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு தெரியல. அதை கூட பண்ணல, போய் பார்க்கல. இதை வந்து ஊப்பிகள் கேள்வி கேளுங்க, இதையே கேட்க மாட்டேறீங்க. விஜய் அங்கே போனார் இங்கேயே போகலான்னு கேட்க தெரியுது. இங்கே உயிரோடுற மக்கள் பார்த்தோன்னா இந்த அளவுக்கு உயிரை கையில் பிடிச்சிட்டு போராடிட்டு இருக்காங்க. அவங்கள போய் ஏன் முதல்வரே பார்க்கல, ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பார்க்கல அப்படின்னு ஒரு கேள்வி இந்த இடத்துல முன்வைங்க. அதுக்கப்புறமா அதிகாரத்திலே இல்லாத, ஆட்சிக்கே வராத, ஒரு ஓட்டு கூட வாங்காத விஜய் அவர்கள் பற்றி இந்த கேள்வி கேட்கல அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். இதுக்கு மேலேயும் விளக்கமாக வேணும் அப்படின்னா இந்த விளக்கணைங்களுக்கு எந்த விளக்கம் கொடுத்தாலும் புரியாது அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக்ஸ் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் இப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.